வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, தாத்தாவையும் அதுக்கப்புறம் எல்லாருமே வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. யார்கிட்டயும் போய் பேச மாட்டேங்கிறாரு. அதனால எல்லாருமே ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க. இங்கே விஜய் வந்து காவேரியை பார்க்க போகிறாரு. அவங்க அம்மாவையும் காவேரியும் பார்த்து நிம்மதி அடைகிறாரு. காவேரியை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் அடைகிறாரு விஜய். அடுத்து வந்து காவேரியை வந்து ஸ்கூலில் வந்து மீட் பண்ணுறாரு. தேங்க்ஸும் சொல்கிறாரு. அதனால் காவேரி வந்து விஜயை மீட் பண்ணி வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இவர் நம்ம ட்ரீம் பாயாச்சே ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க காவேரி. அடுத்து வந்து விஜய் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. எப்படியாவது காவேரிக்கு வந்து பழைய நினைவுகளையும் தூண்டணும். அது மட்டும் கிடையாது, நம்ம குழந்தைகிட்ட காவேரி வந்து ஃபுல்லாக அட்டாச் ஆகணும். நம்ம குழந்தைய விட்டு காவேரி வந்து இருக்கவே முடியாத நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி வந்து என்ன பண்ணுறாரு, குழந்தையும் காவேரியும் வந்து ஒன்றா சேர்க்கணும், அவங்க 2 பேரும் ஒன்றா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. அதனால் வந்து லேட்டாக போகலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மறைஞ்சிக்கிறாரு. நீங்கள் வந்து இன்னும் உன் அப்பா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நம்ம குட்டி காவேரி கிட்ட கேட்குறாங்க. இன்னும் வரல மிஸ், ரொம்ப நேரம் ஆகுது. என் அப்பா எப்போ இந்த டைமுக்கு கரெக்டாக வந்துடுவார், ஆனால் இன்றைக்கி வரவே வரல, என்ன பண்ணுறதுனே தெரில மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க குட்டி காவேரி. அதை பார்த்த காவேரி வந்து சரி சரி நீ பயப்படாத, உங்கள் அப்பா வர்ற வரைக்கும் உன் கூடவே நான் மிஸ் இருப்பேன் அப்படின்னோடனே, மிஸ் நிஜமாவா மிஸ் அப்படின்றாங்க. நிஜமாக தான், நான் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும் தனியாக அப்படின்றாங்க. அங்கே வந்து வாட்ச்மேன் வந்து மிஸ் பரவாயில்ல மிஸ், நீங்கள் கிளம்புங்க, இவங்க அப்பா வந்தோடனே குழந்தைக்கு நான் ஒப்படைக்கிறேன். இவன் வேறு நடுவில் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் கிராஸ் டாக் பண்ணிகிட்ருக்கான் இவனை அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார் விஜய். உடனே வந்து பரவாயில்லைங்க, குழந்தை ரொம்ப பயப்படுறா, அதனால் நானே இருக்கேன், அவங்க அப்பா வந்துடும் நானே அனுப்பிச்சிட்டு நான் போகிறேன் அப்படின்னோடனே, மிஸ் உங்களுக்கு எதுவும் டைம் ஆகிடுச்சு இல்லை மிஸ், நீங்கள் கிளம்புங்க மிஸ் அப்படின்றாங்க. பரவாயில்ல நான் தான் சொல்லிட்டு இல்லைங்க, நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க காவேரி. அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். மிஸ் நீங்கள் உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, நீங்கள் வேணால் கிளம்புங்க மிஸ், நான் வேணால் அப்பா வந்தோன்னு போய்க்கிறேன் மிஸ், இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ வா அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அவங்களும் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. சொல்லு உன் வீட்டில் யார் யார் இருக்கா அப்படின்னோடனே, மிஸ் என் வீட்டில் தாத்தா இருக்காங்க, அதுக்கப்புறமா அப்பா இருக்காங்க, நான் இருக்கேன், அவ்வளோதான். அதான் நீ சொன்னல அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாங்க மிஸ் என் அம்மா இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே, உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னோடனே, என் வீடு இப்படி போகணுன்னு காரில் கொஞ்சம் தூரம் போகணுன்னு வரும் மிஸ் அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க. உடனே வந்து ஆமாம் குட்டி பாப்பால அதான் அவளுக்கு வீடு தெரியல அப்படின்னோடனே அப்படி நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்காங்க. அவளும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அப்பா பற்றி வீட்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறா. 2 பேரும் ஆசையாக வந்து பேசிக்கிறதும் அப்படியே வந்து அழகாக விளையாடிட்டு அப்படி பேசுகிறதையும், காவேரி சிரித்து சிரித்து பேசுறதையும், குழந்தையும் சிரித்து சந்தோஷமாக வந்து பேசியிருக்கிறதையும் விஜய் வந்து பார்த்து ரசிச்சிட்டே இருக்கார். அவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அம்மாவும் குழந்தையும் இவ்வளோ நாளாக பிரிஞ்சிருந்தாங்க, ஆனால் இப்போ இவங்க 2 பேரையும் தனியாக பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் காலம் ஃபுல்லாக என் குழந்தைக்கு கிடைக்கணும், என் குழந்தைக்கு தாய் வந்து வந்து சரி கிடைக்கணும், அவளுக்கு எல்லா நினைவும் வரணும், வந்து காவேரி எங்கள் கூட சேர்ந்து வாழணும், அதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு தெரில அப்படின்னு வந்து சந்தோஷமாக வந்து அவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காரு. உடனே காவேரிக்கு ஒன்று ஃபோன் வருது. ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு தெரியும்ல இங்கே வந்து பாப்பா இருக்கால, அதாம்மா அந்த குட்டி பொண்ணு, அவளோட அப்பா ஒன்றும் வரலம்மா, அதனால் அவள் கூட இருக்கேன், நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, உடனே வந்து ஓ அப்படியாடி சரின்னு சொல்லிட்டு சாரதா வச்சிடுறாங்க. உடனே வந்து யார் பேசுனா ஃபோனில், வேறு யார், என்னோடய அம்மா தான். ஓ உங்களோட அம்மாவை நான் பாட்டின்னு கூப்பிடலாமா மிஸ் அப்படின்னோடனே, கூப்பிடலாமே, எங்கள் வீட்லேயும் ஒரு பாட்டி இருக்காங்க, உங்கள் வீட்லேயே, ஆமாம் என் அப்பாவோட சித்தி, அவங்க தான் எனக்கு பாட்டி அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்டுட்ருக்காங்க. நிறைய கதைகள் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே விஜய் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே விட்டால் காவேரி என்ன ஆவாலோ குழந்தை என்ன ஆவாலோ தெரியாது, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. விஜயை பார்த்தோன்னே குட்டி காவேரி ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. ஏன்ப்பா லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்குறாரு விஜய்.